ஹாய் காய்ஸ். சடனாக ஒரு மாதிரியாகவே இருந்தது. நான் மாடிக்கே வரவே இல்லை. சரி, என்னோடய மதர் இங்கே இருந்தாங்க. சரி, அப்படியே வரலான்னு பார்த்தேன். அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். சரின்னு பாருங்கள், கண்ணில் பட்டுச்சு. ஒவ்வொரு லீவ்ஸும் அவ்வளோ அழகாக பெருசு பெருசாக இது இருக்குது. இயற்கைங்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை? அதோட வேலையை அழகாக பண்ணுது. இங்கே பாருங்க, இந்த லீவ்ஸை நம்ம வந்து குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். அந்த குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இது ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் தக்காளிலாம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. ஒவ்வொரு சைடும் இதுவாக இருக்குது. ஸோ நான் இப்போ அவ்வளோதான் காட்ட முடியும். அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் இடைஞ்சல் பண்ணால் திட்டு தான் வாங்கணும். சோளக்கருது பாருங்கள். வேறு என்ன காட்டலாம்? எங்களோட ஓஸ் பைப் பாருங்கள், எங்களோட ஜாஸ்மின். நெக்ஸ்ட்டு வேறு என்ன? இது ஒரு ரோஸ் பிளான்ட்டு தான். இங்கே ஒரு சோளத்தட்டை இங்கே வந்துட்டுருக்கு. கீழெல்லாம் ஒரே சவுண்டு இருக்கும். குட்டீஸ்லாம் விளையாடுவாங்க நெய்பர்ஸ் வீட்டில். இதே மாதிரி பிளான்ட்டு இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கோம். அதையும் பாருங்கள். ரோஸ் ஃப்ளார் வந்து இந்த பாருங்கள், ரோஸ் ஃப்ளார் வந்து பூத்துருக்கு. நான் எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணல. ஸோ வந்து யூ டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நான் பண்ணும்போது எந்த ஒரு விஷயமும் சந்தோஷமாக இன்ட்ரெஸ்டாக பண்ணணும்னு நினைப்பேன். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளார் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள், நம்மளும் ஹாப்பியாக இருந்து மற்றவங்களுக்கும் அந்த ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணாதான் ட்ரூ ஹாப்பினஸ். தட் வை கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், லீவ்ஸு அப்பப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். துளசி பிளான்ட்டு இப்போ எந்த பிளான்ஸும் வாங்கலை. ஆல்ரெடி இருக்கிற ரோஸ் பிளான்ஸ் தான். பிகாஸ் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும். இது விநாயகருக்காக. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இங்கே இருந்துட்டு கீழே கிளம்பிடுவேன். ரோஸ் பிளான்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்கள். ஈவினிங் டைம் வந்தோம்னா இங்கே பேர்ட்ஸ் நிறையா வந்து அது ரிட்டன் போகும். சம்டைம்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் போகுது. நிறைய மொட்டு விட்டுருக்கு. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக மாறும். என்னென்னா, நம்ம நிறையா உரம்லாம் செய்ய முடியல, காசு போட்டு வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. வாழைப்பழம் தோல் நிறையா எடுத்துக்கோங்க. அதை வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு காய வைக்க விட்டுருங்க. காய வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு சிசர் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து வேஸ்டடாக கருவேப்பிலஸ்லாம் இருக்கும், எப்படியும் அது காஞ்சி போயிருக்கும். அது இது ஒன்று. இதெல்லாம் நல்லா, அப்புறம் வேறு நம்ம லீவ்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிடுங்க. அதை ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் எல்லா பிளான்ஸ்க்கும் போடலாம். சில பேர் முட்டை ஓடுலாம் போடுவாங்க. பட் யூஸ்வலாக நான்லாம் போட மாட்டேன். ஏன்னா நீங்கள் முட்டை ஓடலாம் அப்படியே போட்டிங்கன்னா வேரில் வந்து பூச்சி பிடிச்சிடும். ஸோ அது பண்ணக்கூடாது. யூ ஷுட் அவாய்ட் இட். இன்கேஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நல்லா தட்டி ஒரு கல் வச்சு அந்த ஓடையும் பொடி பொடியாக பவுடர் மாதிரி பண்ணி தான் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இல்லைனா யூ ஷுட் அவாய்ட் இட். அரிசி கழுவுற தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பயனுள்ள விஷயங்கள். பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, பை, see you.